அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய பல செய்திகள் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த உலகம் நிலையானது நினைக்காதீங்க, அவ்வளவுதான். இந்த உலகம் போனவங்க நமக்கு சொல்ற முக்கியமான செய்தி அவ்வளவுதான். நாங்க போயிட்டோம், அவ்வளவுதான். நாங்க முன்னாடி போயிட்டோம், நீங்க எல்லாம் பின்னாடி வர போறீங்கன்ற செய்தியை தான் நமக்கு அவங்க சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த செய்தி தான் நமக்கு இறைவன் திருமறை குர்ஆன் வழியாக சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தி நம்ம உள்ளத்துல ஆழமா பதிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த உணர்வு இல்லாத காரணத்தினால தான் இந்த உலக வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ சண்டைகள், பூசல்கள், மனக்கசப்புகள், போட்டிகள், பொறாமைகள், கர்வம், ஆணவம், நீனா நானா, எத்தனையோ வகைகள் குடும்பத்தில இருந்து, சமூகத்தில இருந்து, அமைப்புகளுக்கு மத்தியில இருந்து, நாம செய்யக்கூடிய தொழில்துறைகள்ல இருந்து, நாம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் இருந்து, எல்லா இடங்களையும் ஒரு வகையான போட்டியும், ஒரு வகையான இறுக்க மனப்பான்மையும், ஒரு வகையான பொறாமையும், கர்வமும், ஆணவமும் உலகம் முழுவதும் அப்படி தலைவிரிச்சு ஆடு. ஆனா அந்த ஆணவம் உள்ள போச்ச பிறகு எங்க போச்ச ஆணவம்லாம்? அதையும் சேர்த்து தானே முன்னாடி போச்சிருக்கிறோம். ஒரே ஒரு வசனம் திருக்குறான், அந்த ஒரு வசனத்தை நீங்க இந்த மனசுல ஏந்திக்கீங்க. அதை உங்களுடைய இந்த நாள் முழுக்க நீங்க சிந்திச்சு பாருங்க. உண்மையிலே அந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம மனசுல ஏந்திக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா? நம்முடைய தாயோ அல்லது சகோதரியோ, சகோதரனோ, வாப்பாவோ, உமாவோ, உறவுகளோ நம்மளை விட்டு போன உடனே ஏற்பட்ட அந்த மன உணர்வு இருக்கு பாத்தீங்களா? அது அல்லாஹ்வுடைய கிருபையினால தொடர்ந்து கடைசி வரைக்கும் நமக்கு நீடிக்கும். அல்லாஹ் சொல்றான், இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா. இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கைக்கு நாம எவ்வளவு உதாரணம் சொல்றோம். உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, அப்படிப்பட்டது, அது ரொம்ப சிறப்பானது, அது ஒரு பெரிய போராட்டம், அது ஒரு பெரிய போட்டி, அதுல யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கணும், இப்படி நிறைய நம்ம உதாரணங்களை சொல்றோம். அல்லாஹ் படைச்சவனோட ஒரு உதாரணத்தை பாருங்க. இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா. இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்பது கமாயின் அன்சல்நாஹு மினஸ் ஸமா. வானத்திலிருந்து நாம இறக்குற மழை தான் அதற்கு உதாரணம். அந்த மழை என்ன பண்ணுது? ஃபஸ்தலத பிஹி நபாத்துல் அர்த் மிம்மா யகுலுன் நாஸ் வல் அன்ஆம். அந்த வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை பூமிக்கு வருகிறது. பூமியில அது இந்த பூமியை அடைகிறது, பச்சை பசுமையான மரங்களை, செடிகளை அடைகிறது. நம்ம மிம்மா யகுலுன் நாஸ் வல் அன்ஆம், கால்நடைகளும் மனிதர்களும் சாப்பிடுகிற இந்த தாவரங்களுக்கு எல்லாம் அது நீராக பாய்கிறது. ஹத்தா இதா அகலத்தில் அர்து ஸுஹுருபஹா வஸய்யனத். அப்படியே அந்த தண்ணி பாஞ்சு அந்த செடிகளும் அந்த கொடிகளும் அந்த மரங்களும் அப்படியே வளர்ந்து செழித்து நல்ல அலங்காரம் பெற்று நல்ல கனிகளை கொடுத்து பார்ப்பதற்கே பிரகாசமா ஒரு பெரும் மாந்தோட்டம் வச்சிருக்கிறார். மாந்தோட்டத்துல மழை பெய்யுது. அந்த மழையினால மாந்தோட்டம் நல்லா வளருது, நல்ல பூக்கள் பூக்கிறது, காய்கள் கனிகளாக அப்படியே பழுகி பெருகி வஸய்யனத் அப்படியே அலங்காரம் பெற்று ஹத்தா இதா அகலத்தில் அர்து ஸுஹுருபஹா வஸய்யனத் வலன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா. அந்த பூமிக்கு உரிமையாளர் நினைக்கிறாரு, நம்ம இந்த சொத்தின் மீது நமக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது, ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது, நாம எல்லாத்தையும் அறுவடை பண்ணி பெரிய காசு சம்பாதிச்சு ஒரு பெரிய ஆளா மாற போறோங்கிற மாதிரி இந்த சொத்தின் மீது, இந்த வருமானத்தின் மீது நமக்கு ஒரு பெரிய சக்தி ஆற்றல் இருக்கிறது என்று அவர் எண்ணுகிற பொழுது வலன்ன அன்னஹும் காதிரூன அலைஹா அதாஹா அம்ருனா லைலன் வ நஹாரா. அவர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல காலையிலேயோ சாயங்காலமோ நம்முடைய கட்டளை அந்த பூமியை நோக்கி வருகிறது. வலன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா அதாஹா அம்ருனா லைலன் வ நஹாரன் ஃபஜஅல்னாஹா ஹஸீதன் கஅல்லம் தகன பில்லம்ஸ். அவர் நம்ம பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அதை அறுவடை செஞ்சு அதனுடைய பயனை அனுபவிப்பதற்கு முன்பாக நம்முடைய கட்டளை பூமியை அடைகிறது. ஹசீதன், நாம் அதை அறுக்கப்பட்டதாக ஆக்கி விடுகிறோம். கல்லம் தகனபில்லம்ஸ், நேற்றைக்கு அங்கே இருந்ததற்கான சுவடே இல்லாமல் ஆக்கி விடுகிறோம். கதாலிக்கு நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யதஃபக்கரூன். சிந்திக்கிற மக்களுக்கு இப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் உதாரணங்களை தெளிவுபடுத்துகிறான். நல்ல யோசிங்க, நல்ல பிரம்மாண்டம், அப்படியே எல்லாம் வளர்ந்து சிறப்பு, அப்படியே பெருமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகிற தருணத்துல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, ஹசீதன்.